Dear students, SOM third unit அடுத்து பார்க்க போறோம். இந்த third unitல டார்ஷன்ன்ற பார்ட் பார்க்கலாம். டார்ஷன்றது தமிழ்ல முறுக்கு விசைன்னு சொல்றோம். Torsion is defined as twisting of structural member when it is loaded by a couple. Simple as torsion is a twisting moment. The twisting force acting on the object is known as torque. இந்த டார்க்கால அந்த மெட்டீரியல்ல நடக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பேர் வந்து shear stress, and the resulting stress is known as shear stress. இப்போ torsional stiffness ன்றதுன்னு கேட்டா torque per angle of twist. இப்போ டார்க்ன்றது பெரும்பாலும் டார்க் நம்ம டீல் பண்றது பேஸ், இது வந்து ஷாஃப்ட் பேஸ் தான். நம்ம யூஸ்வலா ஷாஃப்ட் தான் நம்ம அப்ளிகேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஷாஃப்ட் தான் வந்து பவரை ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸை டிரான்ஸ்மிட் பண்ணும். இப்போ அதனால தான் நம்ம டார்ஷன் மேஜராக இதில் டார்ஷன் நம்ம படிக்க வேண்டும், கண்டிப்பாக படிக்கணும். இதை டிசைன் பண்ணுறதுனால சாலிட் ஷாஃப்ட் வந்து ஹாலிட் ஷாஃப்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த கேல்குலேஷன்ஸ் எல்லாம் இந்த டார்ஷன் ஷாஃப்ட்டில் தான் நம்ம பண்ணுறோம். இதுதான் டிசைனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்குது. இந்த டார்ஷன் சாப்டரில் யூஸ் ஆகிற ஃபார்முலான்னு பார்க்கும்போது ஒரு லிமிட்டெட் ஃபார்முலாஸ் தான். பவர் P equal to 2 pi nt/60 மேக்ஸிமம் பவர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா T ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பவர் ஃபார்முலா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு டார்க்கு T equal to pi/16 tau dq ஃபார் சாலிட் ஷாஃப்ட். ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு வந்து T equal to pi/16 tau d to the power of 4 minus d power 4/t ஹாலோ ஷாஃப்டாக இருந்தால். இது ட்விஸ்ட் பேஸ்டு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்க, தட் மீன்ஸ் ஆங்கிள் பேஸ்ட், ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் பேஸ்ட்னாக்க T/J equal to c∞/L என்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும். ஜேன்றது வந்து போலார் மாடுலஸ். போலார் மாடுலஸ் சாலிட் ஷாஃப்ட்டுக்கு pi/32 d to the power of actually d to the power of 4 தப்பாக இந்த இடத்துல இது பண்ணியிருக்கு, d to the power of 4. Then hollow shaft pi/32 d to the power of 4 minus d to the power of 4. Percentage saving weight வந்து find it பண்ணுறதுக்கு சாலிட் ஷாஃப்டோட ஏரியாவிலேருந்து ஹாலோ ஷாஃப்ட் ஏரியா சப்ட்ராக்ட் பண்ணி அதை சாலிட் ஷாஃப்ட் ஏரியா டிவைட் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 100 பண்ணோம்னா எவ்வளோ மெட்டீரியல் நமக்கு சேவ் ஆகுதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ ப்ராப்ளத்துக்கு போகலாம். நார்மலாக கிவன் டேட்டா முதல்ல ரைட் அப் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்க. எஸ், சாலிட் ஸ்டீல் ஷாஃப்ட் ஹேஸ் டு டிரான்ஸ்மிட் 100 kilowatts at 160 rpm. சாலிட் ஷாஃப்ட் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது வந்து 100 kilowatts டிரான்ஸ்மிட் பண்ணது. அப்போ அது ரொட்டேட் பண்ணுறது 160. அப்போ P equal to 100 kilowatts. அதை கிவன் டேட்டா நம்ம எழுதிட்டோம். அடுத்து ஸ்பீடு 160 rpm. Taking allowable shear stress as 70 megapascal. அப்போ tau வந்து 70 megapascal. மெகாபாஸ்கல்ன்றதுனால நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் பண்ணும்போது இதனுடைய கன்வர்ஷன் ஃபேக்டர் 1ன்றதுனால 70 நியூட்டன் பெர் mm ஸ்கொயராக போகும். ஸோ இந்த மேக்ஸிமம் டார்க் டிரான்ஸ்மிட்டட் வந்து அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காங்க, தட் எக்ஸீட்ஸ் தி மீன் பை 20%. 20% சொல்லியிருக்கு. இப்போ நார்மலாக பவர் ஃபார்முலா P equal to 2 pi nt/60 அதில் கிடைக்கிற டார்க்கோட வேல்யூ வந்து ஆவரேஜ் டார்க் ஆர் மீன் டார்க்குன்னு தான் எடுத்துக்கணும் எப்போவுமே. இப்போ அதை விட 20% அதிகமாக இருக்குது கேல்குலேஷன் பர்பஸ்னும் போது டீயை கிடைக்கிற டீயை 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பவர் P equal to 2 pi nt/60 இது சப்ஸ்டியூட் பண்ணால் 60, அப்போ டார்க் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 5.95 × 10⁶. அது 20% எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால 1.2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 7.14. இங்கே பார்க்கும்போது இங்கே பவரை வந்து 100 kilowatts தான் இங்கே பவருக்கு ட்ரீட் பண்ணுறதுனால கிடைக்கிற யூனிட் வந்து கிலோ நியூட்டன் மீட்டராக தான் கிடைக்கும். அது நியூட்டன் எம்எம் மாற்றத்துக்கு கிலோவுக்கு ஒரு 10⁻³
மீட்டர் எம்எம் மாற்றுறதுக்கு ஒரு 10 பவர் 3யும் யூஸ் பண்ணுறதுனால இங்கே 10 பவர் 6 நம்ம போட்டுருவோம். அடுத்து 1.2 டி மேக்ஸ் 1.2 ஏன்னா 20% எக்ஸ்ட்ரான்றதுனால இதை மல்டிப்ளை பண்ணும்போது வில் கெட் 7.14 10 பவர் 6 நியூட்டன் மில்லிமீட்டர் கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். டி ஈக்குவல் டு 5/16 tau d cube. இப்போ டிக்கு இங்கே 7.14 10 பவர் 6 பண்ணணும் 5/16 tau d cube. இப்போ இதில் tau கொடுத்துருக்கு. d is the unknown factors. அந்த dயை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டியோட வேல்யூ வந்து 0.8 × 10 to the power 2. தட் மீன்ஸ் 80 மில்லிமீட்டர் நமக்கு கிடைக்கும். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கும்போது சாலிட் ஷாஃப்ட் 120 டயாமீட்டர் இருக்குது. அப்போ d given is required to transmit. Power is also given 200 kilowatts. Speed of the shaft வந்து 100 rpm. If the angle of twist not to exceed 2 degrees, find the length of the shaft. அப்போ 2 degrees angle of twist கொடுத்துருக்கு. எல்லாம் find out பண்ண சொல்லுங்க. Take modulus of rigidity of the shaft வந்து 90 gigapascal. இப்போ what are the data given? Diameter given, power given, speed of the shaft is given, angle of twist given, rigidity modulus given. ஸோ இதில் பவர் P ஈக்குவல் டு 2π/60. அந்த பவரை வந்து 200 கிலோவாட்ஸாகவே யூஸ் பண்ணியிருக்கு. அப்போ நமக்கு கிடைக்கிற T வந்து கிலோ நியூட்டன் மீட்டராக தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குது? 19 கிலோ நியூட்டன் மீட்டராக கிடைக்கும். இதை நம்ம நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணணும். கிலோவுக்கு ஒரு 10 பவர் 3யும் மீட்டர் எம்எம்ஐ மாற்றத்துக்கு 10 பவர் 3யும் சேர்ந்து 10 பவர் 6 கிடைச்சிருக்கு. இதில் இந்த கிவன் ப்ராப்ளத்தில் எந்த கண்டிஷனும் சொல்லலை டார்க்கை பேஸ் பண்ணி. அப்போ எதையுமே கண்டிஷன் சொல்லணும்னா இருக்கிற டார்க்கை டைரெக்டாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருந்தா T ஈக்குவல் டு 5/16 tau d cube போயிருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுக்கல. அப்போ டைரெக்டாகவே இந்த நம்ம ரிஜிடிட்டி மாடுலஸோட ஃபார்முலாவுக்கு போயிடலாம். T/J ஈக்குவல் டு c/L. ஏன்னா T நமக்கு தெரியும், ஏன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஜேன்றது வந்து போலார் மாடுலஸ். அப்போ 5/16 d to the power of 4. அப்போ 5/32 d வந்து 120 to the power of 4 யூஸ் பண்ணும்போது இது கிடைக்கும். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். Tயும் தெரியும், Jவும் தெரிஞ்சிருச்சு. C rigidity modulus given in the problem. And angle of twist is also given. இந்த ட்விஸ்ட்டை நம்ம வந்து 2 டிகிரி என்னும்போது இங்கே ரேடியனா நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். 2 டிகிரி ஈக்குவல் டு 2π/180 கன்வெர்ட் பண்ணிச்சு. அப்போ அதை யூஸ் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒன்று தான் அன்னோன் ஃபேக்டர்ஸு L. அந்த L நம்ம ஃபைண்ட் அவுட். தட் L ஈக்குவல் டு 3.37 மீட்டர். இது mm 3.37 × 10 பவர் 3 mm ஆக்சுவலாக அது mmனும் எடுத்துக்கலாம். இல்லை மீட்டரை போடணும்னு சொன்னால் 3.37 மீட்டராகவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளத்தை பார்க்கும்போது சாலிட் ஷாஃப்ட் இஸ் சப்ஜெக்டட் டு a டார்க். இங்கே டைரக்டாக டார்க் இஸ் கிவன் கிலோ நியூட்டன் மீட்டரை கொடுத்துருக்கு. டார்க் கிவன். Find the necessary diameter of the shaft if the allowable shear stress tau is given 60 megapascal. 60 megapascal. Allowable twist 1 degree for every 20 diameter length of the shaft. C rigidity modulus given. இப்போ இந்த டிகிரியை ரேடியனா கன்வெர்ட் பண்ணுறோம் 5/180. இப்போ இதில் கிலோ நியூட்டன் மீட்டராக இருக்கிறத 1.6 × 10 பவர் 6. ஏன்னா கிலோவுக்கு ஒரு 10 பவர் 3 மீட்டருக்கு ஒரு 10 பவர் 3 சேர்த்து 10 பவர் 6 மாற்றி இப்போ நியூட்டன் எம்எம்மாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. எது டார்க்குக்கு. தவ் வந்து 60 மெகாபாஸ்கல் போது கன்வர்ஷன் ஃபேக்டர் 1ன்றதுனால டைரெக்டாக 60 Nm² எடுத்துக்கலாம். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டை ரேடியனா கன்வெர்ட் பண்ணியாச்சு. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து எப்படி சொல்லியிருக்கு? ரிலேஷன்ஷிப்பில் சொல்லியிருக்கு. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் L ஈக்குவல் டு 20 times of D. அப்போ மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இஸ் ஆல்சோ கிவன். அதை ஜிகாபாஸ்கலில் கொடுத்ததுனால நியூட்டன் பெர் மீட்டர் கன்வர்ஷன் ஃபேக்டர் 10 பவர் 3. அப்போ நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லா யூனிட்ஸுமே கன்வெர்ட் பண்ணி வச்சார். இப்போ டேரெக்டாக ஃபார்முலா போய் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு டேட்டாஸை பார்க்கும்போது ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்குது, டார்க்கு கொடுத்துருக்கும். அப்போ T ஈக்குவல் டு 5/16 tau d cube. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி டிஏ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட முடிஞ்சிச்சானா இல்லை. ஏன்னா இதில் டிகிரி கொடுத்ததுனால நெக்ஸ்ட் ஃபார்முலா ரிஜிடிட்டி ஃபார்முலாவுக்கு நம்ம போயே ஆகணும். அந்த ஃபார்முலா T/J ஈக்குவல் டு c/L. அப்போ J வந்து 5/16. இது சாலிட் ஷாஃப்ட்ன்றதுனால d to the power of 4 யூஸ் பண்ணி இதை ஃபைண்ட் அவுட் ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்கோம்.
இப்போ t by j c theta by l இல்லை t தெரியும் j தெரியும் j வந்து by means of d2 தான் இருக்கு c and theta d வந்து l is 20 times of the diameter அதுவும் நமக்கு ரிலேஷன்ஷிப்பை கொடுத்தோம் இங்கே வச்சுட்டோம் இது சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஒரு டயாமீட்டர் கிடைக்குது அது 61.6 mm இப்போ நமக்கு ரெண்டு டயாமீட்டர் கிடைச்சிருக்கு இந்த சமையல் அதாவது பேஸ்ட் ஆன் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் பேஸ்டு ரிஜிடிட்டி பேஸ்டு ஸ்ட்ரென்த் பேஸ்டில் கிடைச்சது ஒரு டயாமீட்டர் ரிஜிடிட்டி பேஸ்டில் ஒரு டயாமீட்டர் கிடைக்கும் இப்போ டிசைன் ஃபேக்டர்ஸில் வந்து எது கிரேட்டர் வேல்யூ அது சேஃப் அதனால கிரேட்டர் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ diameter of the shaft is 61.6 mm. Next sum எப்படி இருக்கு பாப்போம் இந்த சம்மில் வந்து solid shaft 60 mm diameter இது solid shaft இது நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் solid shaft ரீப்ளேஸ் பண்ணி hollow shaft மாற்றுறோம் அப்போ hollow shaft சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ hollow shaft of same material with internal diameter equal to the half of the external diameter இங்க relationship தான் கொடுத்திருக்கு internal outer diameter value கொடுக்காம some kind of relationship கொடுத்திருக்கு find the diameter of the hollow shaft and saving in material அதாவது solid replace பண்ணி hollow substitute பண்றதுனால material எவ்வளவு சேவ் ஆகும்னு கேட்டிருக்கு if the maximum allowable shear stress is same to both the shafts அப்போ shear stress வந்து ரெண்டு கேஸுக்குமே equal அப்போ ரெண்டு கேஸுமே ஈக்குவல்னா போத் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கும் சாலிட் ஷாஃப்ட்டுக்கும் இருக்கிற டார்க் வந்து ஈக்குவல் அப்போ ஹாலோ ஷாஃப்ட்டோட ஈக்குவேஷன் அண்ட் சாலிட் ஷாஃப்ட் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணிட்டா we can find out the diameter of the hollow shaft ஒரு டயாமீட்டர் தெரியும் அது ரிலேஷன்ஷிப்போட அடுத்து இருக்கிறதுனால we can find out the internal as well as outer இப்போ பார்க்கும்போது இப்போ டேட்டா வந்து ஒரே டேட்டா தான் கொடுத்துருக்கு டயாமீட்டர் ஆஃப் தி சாலிட் ஷாஃப்ட் மட்டும் தான் கொடுத்துருக்கு t = π/16 tau dq அப்போ π/16 tau 60 q இப்போ தவ் நம்ம சப்ஸ்டியூட் இங்கே தவ் அப்படியே வச்சிருக்கோம் வேல்யூ கொடுக்கல அப்போ தவாவே இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் வந்து ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு ரிலேஷன்ஷிப் சேம் பேஸ்டு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் தான் ஸ்ட்ரென்த் பேஸ்டு சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம் இங்கே டிகிரி கொடுக்காததுனால நமக்கு வந்து π/16 ஹாலோ ஷாஃப்ட்டோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போ t = π/16 tau d to the power of 4 minus d4 4/d இல்லையா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது π/16 tau இதில் வந்து d ஸ்மால் டிக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இங்கே கொடுத்துருக்கு half of the அதாவது அவுட்டர் டயாமீட்டரில் பாதி சொல்லியிருக்குங்க அதாவது இன்டர்னல் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு half of the external diameter அவுட்டர் டயாமீட்டர் சொல்லதுனால 0.5 d1 போட்டோம் இப்போ நமக்கு கிடைச்சிருது π/16 tau 0.9375 d1 கியூபாக கிடைக்கும் இப்போ இந்த டார்க்கு ஈக்குவேட் பண்ணும் ஸோ ரெண்டு டார்க்கு ஈக்குவேட் பண்ணோம்னாக்கா இதில் நமக்கு d1 தெரியும் d1 மீன்ஸ் ஹாலோ ஷாஃப்ட்டோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அப்போ அதில் பாதி தான் இன்டர்னல் டயாமீட்டர் இப்போது எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் இஸ் ஆல்சோ நோன் ஃபேக்டர்ஸ் அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர் நோன் ஃபேக்டர் மாறிச்சு இப்போ சேவிங் இன் மெட்டீரியல் ஏன்னாக்கா சாலிட் ஷாஃப்ட் ரீப்ளேஸ் பண்ணி ஹாலோ ஷாஃப்ட் போகிறதுனால மெட்டீரியல் வந்து நமக்கு சேவ் அதுக்கான ஃபார்முலா வந்து சாலிட் ஷாஃப்டோட ஏரியா மைனஸ் ஆஃப் ஹாலோ ஷாஃப்டோட ஏரியா டிவைட் பை சாலிட் ஷாஃப்டோட ஏரியாவை மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 100 பண்ணும் நமக்கு பர்சன்டேஜில் கிடைக்கும் இப்போ இது சாலிட் ஷாஃப்டோட ஏரியா π/4 d². இது ஹாலோ ஷாஃப்டோட ஏரியா இது சாலிட் ஷாஃப்டோட ஏரியா இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு கிடைக்குது 0.217 கிடைக்குது 100 மல்டிப்ளை ஏன்னா பர்சன்டேஜ்ன்றது 100 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்குது 21.7% நமக்கு மெட்டீரியல் சேவ் ஆகும் ஸோ இது சேம் சம் தான் பட் டேட்டா இஸ் டிஃப்ரெண்ட் இதில் வந்து சாலிட் ஷாஃப்ட் 18 சொல்லியிருக்கு ஹாலோ ஷாஃப்டோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் 100 சொல்லியிருக்கு அப்போ ஃபைண்ட் தி இன்டர்னல் டயாமீட்டர் கேட்டிருக்கு இப்போ இதில் வந்து ரிலேஷன்ஷிப் எதுவும் சொல்லலை ஆனால் அதுக்கு பதில் இன்னொன்று சொல்லியிருக்கு சேம் ஆங்குலர் வெலாசிட்டியும் சேம் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் சொல்லியிருக்கு ஸோ இப்படி சொல்லும்போது நமக்கு வந்து சேம் ஃபார்முலா தான் t = π/16 tau dq ஏன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் போத் ஆர் சேம் சொல்லும்போது இந்த ஃபார்முலா தான் நமக்கு பெஸ்ட் ஏன்னா ஆங்கிள் கொடுக்கல ஆங்கிள் கொடுத்தா தான் நமக்கு t/j c/l போக முடியும் ரிஜிடிட்டி மாடுலஸ் கொடுக்கணும் இங்கே ஷியர் பட்டு மட்டும்தான் சொல்லியிருக்கு அப்போ இந்த ஸ்ட்ரென்த் ஃபார்முலா இஸ் எனஃப் அப்போ π/16 tau dq இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து சாலிட் ஷாஃப்டோட வேல்யூ இங்கே ஹாலோ ஷாஃப்ட் π/16 tau d4/d இதுக்கு
எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் தெரியும், இன்டர்னல் டயாமீட்டர் தெரியாது, அதனால் ஸ்மால் டியை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெண்டுத்தையுமே ஈக்குவேட் பண்ணுறோம், ரெண்டு டார்க்குமே ஈக்குவேட் பண்ணும்போது ஸ்மால் டி மட்டும்தான் அன்னோன் ஃபேக்டர் இருக்கனால we can find out the internal diameter of the shaft, hollow shaft. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 83.6 mm. Thank you.